மராட்டியத்தில் போலி வாக்காளர்களை சேர்த்த பாஜக இனிமேல் அதுபோன்ற தில்லுமுள்ளுகளை செய்ய முடியாது என்பதால் பீகாரில் வாக்காளர்களை நீக்குவதாக குற்றம் சாட்டியுள்ள முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்கும் இடைப்பட்ட 12 மாதங்களில் 22 லட்சம் பேர் இறந்துவிட்டார்களா என வினா எழுப்பியுள்ளார். பீகார் தேர்தலில் இவங்க திருத்தம்ன்றது செய்கிற முறை தவறு. இன்னைக்கு எல்லாம் வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. 66 லட்சம் வாக்காளர்களை நீக்க போறாங்க. அதுக்கு ஏதோ காரணம் சொல்றாங்க. அவர்கள் இறந்து போனார்கள், குடியேற்றம் ஆகிட்டாங்க. தேர்தலுக்கு முன்னாடி 2 மாசம் முன்னேறி டெலிபோன்ல ஒரு 400 பேரை கேட்டாங்க. பல பேர் இந்த மாதிரி ஃபார்மே எங்களுக்கு வரலையே, நாங்க பூர்த்தியே பண்ணலையே. இவங்க 98% ஃபார்ம் வந்துருச்சு, 1 லட்சம் ஃபார்ம் தான் வரல. இது இடையில 66 லட்சம் வாக்காளர்களை நீக்கிறாங்க. இது மிகப்பெரிய தவறு, இது மிகப்பெரிய மோசடி. 22 லட்சம் வாக்காளர்களை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தா என்ன, நாடாளுமன்ற தேர்தல் இருந்துச்சுல்ல, நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையில 12 மாசத்துலயா 22 லட்சம் பேர் இறந்துட்டாங்க. போலி வாக்கு பதிவை தடுப்பதற்கு வேறு வழிகள் இருக்கின்றன. இவங்க விட்டுட்டு இது புல்டோசரை வச்சு வாக்காளர் பட்டியலை மாற்ற போறாங்க.